மோடி அவர்கள் வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி 10 வருஷம் ஆட்சி காலத்தில் வந்து எந்த ஒரு இடத்துல என்ன பேசணுமோ அந்த இடத்துல நன்மை விளைவிக்கும் இடத்த, அதாவது ஒடிசாவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டை ஒடிசா ஆள்வாங்கனாக்கா தமிழ்நாடெல்லாம் திருட்டு பேசுவாங்கன்னா, அப்போ கன்னியாகுமரியில் வந்து எதுக்கு தவம் இருந்த 43 மணி நேரம்? நீ புத்திசாலி தானே, பைத்தியக்காரனா நீ? தமிழ்நாடு மக்கள் நான் பைத்தியம்மா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகையே வேணான்ட்டு அசிங்கப்பட்டு போனார் மோடி. படாத அசிங்கம் கிடையாது. 1 மணி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு. திரும்ப அசிங்கப்படுறதுக்கு ரெடியாக இருந்தால் நாங்களும் அதுக்கு ரெடி. தமிழ்நாட்டுக்கே திரும்ப வர்றது வந்து சரியாக தோணலை எனக்கு. டபுள்கே மாறுற மாதிரி தெரியுது. அவர் இங்கே வரப்பெல்லாம் தமிழ்ங்கிறாரு, அங்கே போயிட்டு நம்மளை வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு. ஸோ மோடியை பொறுத்தவரைக்கும் 2 வருஷம் போடுறாரு, நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் நான் இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கேன். அவர் முதல்ல தீட்டு பையன் சொல்லி ஸ்டாலின்லாம் கண்ணில் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்தால் அவர் கன்னியாகுமரிக்கு வந்து இங்கே பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும்? நாங்கள் தான் தீட்டு பசங்க சொல்லிட்டாரு. அப்போ அவரும் தானே நம்மளுக்கு கூட ஐக்கியமாயிடுறாரு. அப்போ என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து மோடி வந்து அனுமதிக்கூடாது, தியானம் பண்ணுறது அனுமதிக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டேன்ற போது அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தியானம் பண்ணுறது நம்ம அனுமதிக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம நாட்டு பிரதமரே அது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளை எப்போவுமே தமிழண்டாவே எப்போவுமே அதை வந்து ரொம்ப இதாக பார்க்குறாங்க. இது வடநாட்டுடைய பழக்கம். அமித்ஷா கூட ரொம்ப மோசமான இதில் பேசியிருக்காரு, தமிழன் ஆள்றதா ஒடிசாவே அப்படிங்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருக்குது. இதுதான் வேற என்ன சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆளலாம், பிஜேபிக்காரங்க வந்து ஆளலான்ட்டு ஆசைப்பட்றாங்க. இது இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும். புரியாத மக்களுக்கு இப்போ அவருடைய வேஷம் கலைஞ்சி போச்சு. இப்போ வந்து அவர் தியானன்னு ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் தியானன்ற நாடகம் போடுறது வந்து மக்கள் வந்து அவர் விரட்டி அடிக்கணும். என்னை கேட்டால் வந்து அவர் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி அருகதே கிடையாது. பிஜேபியிலேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டை வந்து திருடன்னு சொல்லிட்டு திருட்டு பட்டம் கொடுத்துட்டு தமிழனுக்கு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றதுக்கு மோடிக்கு என்ன அருகது இருக்குதுன்னு தெரியல. ராமபிராணன் சொல்கிறாரு, ராமரோட மறு அவதாரம் சொல்கிறாரு. அப்போ ராமர் கோயில் கட்டியிருக்காரு, அங்கே போய் தியானம் பண்ண வேண்டியது என்ன? எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர தியானம் பண்ண? கோ பேக் மோடின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பித்து அவரை வெட்டி அடிக்கணும்.